அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவப் பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரிகைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கலிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு ஒரு சிறந்த போதகராக திருச்சபையின் வாழ்விலே நடைமுறை பிரச்சனைகளை குறித்து தனது நிருபங்களிலே எழுதி கொண்டு செல்லுகின்றார். 1ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலேயே ஆதி திருச்சபையிலேயே தவறான போலியான கிறிஸ்தவர்கள் திருச்சபையிலே இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள் ஆவியானவரால் எழுதப்படுகின்றன. மெய் விசுவாசிகள் திருச்சபையில் இருந்தாங்க. அந்த விசுவாசிகளோடு போலியான மனிதர்கள், ஆங்கிலத்தில் ப்ரொஃபஷனலிஸ்ட், அவர்கள் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யோவான் சீசன் அதை குறித்து தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே அழகாக எழுதுகின்றார். இப்படி போலியானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் உண்மையான தேவனுடைய மக்கள் அல்ல, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் இருளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகள் அல்ல என்பது 1ஆம் நூற்றாண்டுலமா, 21ஆம் நூற்றாண்டுல இல்லைங்க. The very first century was attacked rather by the false prophets and professional Christians. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினாலதான் யாக்கோபு இந்த நிருபத்திலும் கூட மெய் பக்தியை குறித்து, மெய் விசுவாசத்தை குறித்து, மெய் ஞானத்தை குறித்து அதை வலியுறுத்தி எழுதுகிறார். எது விசுவாசம், எது ஞானம், எது பக்தி? அப்ப அந்த கேள்வி வருது, சரிங்களா? ஆகையினால அதை வலியுறுத்தி எழுதுகின்றார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நாம் பேச்சு, ஒரு கடவுளுடைய பிள்ளையின் பேச்சு எப்படி இருக்க வேண்டும், கான்வர்சேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அது பெரிய வார்த்தைங்க.
எல்லா உறவுகளையும் உள்ளடக்குகின்ற ஒரு பதம் கான்வர்சேஷன். குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே, அலுவலகத்திலே. இட் கவர்ஸ் த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் டாக்கிங். ஆக நீ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவனாக, பரிசுத்த ஆவியின் நாளே நடத்தப்படுகிற மனிதனாக இருக்கும்போது அது உன் பேச்சிலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் தன்மை எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு சிறப்பானது தெரியல. இன்றைக்கு உலகத்தின் பார்வையிலே கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ன மதிப்பை பெறுகிறார்கள் என்பது எனக்கு அவ்வளவா தெரியலங்க. காரணம், நான் அவ்வளவாக அப்படிப்பட்ட ஸ்தாபனத்திலே நான் பழகுவதில்லை. ஒரு காலத்துல கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வாலிப மக்களை உடனடியாக வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், அதிகாரிகள் இருந்தார்கள். ஓ, நீ கிறிஸ்டியனா அப்படின்னு உடனே ஒரு தனி மதிப்பு அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அது இல்லை. நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், ஹானஸ்டி, இது ரெண்டு முக்கிய பண்புகள் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்பட்டது. நான் பேர்லாம் சொல்ல விரும்பவில்லை. எத்தனையோ முதலமைச்சர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறாங்க. சில முதலமைச்சர்கள் கிறிஸ்தவர்களை பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு பொறுப்பான பதவிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா அரசியல் நமக்கு தேவையில்லை. அது எதை காட்டுதுங்க? ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். அவர் கிறிஸ்டியன் ஆபீசரா கூப்பிடுப்பாங்க, போட அவருக்கு கூட இந்த போஸ்ட். அதோட நிறுத்திக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பீட்டை, நல்ல வார்த்தை நம்பகத்தன்மை. அந்த வார்த்தை தமிழ்ல புரியுதா உங்களுக்கு? ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். ஓ, இந்த நபரிடத்தில் இந்த பொறுப்பை நீங்கள் கொடுக்கும் போது அவர் அதை உண்மையாக, நியாயமாக, பாரபட்சமற்ற நிலையிலே, சட்டத்தின் முறையிலே செய்து முடிப்பார் என்கிற நம்பகத்தன்மை கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. இன்றைக்கு இருக்குதா? அவன் கிடக்குறான் ஊடியா, அங்கி போட்டுன்னு தப்பு தப்பா பேசினுக்கிறான், கொள்ள அடிச்சுன்னுக்கிறான். அதிகாரிகளை விடுங்க, அங்கி போட்டுக்கின்னு என்ன அந்த ஆளு பேசினுக்கிறான், என்ன செய்யறான் அந்த ஆளு. அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்குதுங்க சபை. ஏன் நம்ம அப்படி ஆயிட்டோம்? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செவி கொடுக்கவில்லை. அதனால்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஆரம்பத்திலேயே எச்சரித்தார். என்னமா எச்சரித்தார்? 22ஆம் வசனத்துல, குறிப்பாக 22ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படி இருக்கணும் திருச்சபை. அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. குடும்பம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கணவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனைவி நம்மிடத்தில் எதிர்பார்க்க. திருச்சபை உங்களிடத்தில் என்ன தப்புங்க? If you say you are a Christian and a child of God, naturally people expect you to be a child of God. இதுல என்ன தவறுங்க? ஒருத்தன் கிறிஸ்தவன் சொல்றது, ஆனா கிறிஸ்தவனா நீ இருப்பான்னு எதிர்பார்க்கல, என்ன தப்பு இருக்குதுங்க? அப்படிதானே நம்பி நம்ம இடத்துல பொறுப்புகளை கொடுக்கறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி செயல்படுகின்றோமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை அவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தினுடைய 2 எக்ஸ்பிரஷன் என்று சொல்லலாம். the 2 expressions of a real faith. என்னிலே மெய் விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் 2 நிலையிலே வெளிப்படுகிறது இந்த உலகத்தில். விசுவாசியா இல்லையா? எப்படிப்பா? என்னுடைய பேச்சு அளந்து பேசணும், தேவையானதை பேசணும், தேவையற்றதை தவிர்க்கணும் அப்படின்னு வள்ளுவரே சொல்றார். இனிய கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல அழகிய சொற்கள் மற்றவர்களை திருத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் உருவாக்குவதற்கும் சொற்கள் இருக்குதுங்க. அதை விட்டுட்டு அவர்களை இடித்து நாசமாக்கி குட்டி செவுராக்குவதற்காக என்னுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தணுமா? அதுவா ஞானம்? அது இல்லைங்களே. ஐ மஸ்ட் பில்ட் அப் அதர்ஸ். எல்லாரும் குறைவுள்ளவர்கள், எல்லாரும் தவறு செய்கிறவர்கள், அவர்களை நான் உருவாக்க வேண்டும். வாட் இஸ் a டீச்சிங் ப்ரொஃபஷன்? டீச்சர் என்றோம். என்னங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்? we are making a man, not simply a man, a real man. ஒரு சிறந்த புருஷனை, ஒரு சிறந்த ஸ்திரீயை உருவாக்குகிற மனிதர்கள் தான் ஆசிரியர்கள். நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோமா? ஆனா நம்முடைய
ஆத்திச்சூடியில தமிழ்ல ஆசிரியர் கூட 3வது நிலைக்கு தாங்க வராங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பிதா, மாதா, குரு. குரு கூட 3வது தான். அப்ப அந்த ஆசிரியை விட மாதா பெரியவங்க. அதாவது போதிப்பதில், குழந்தையை உருவாக்குவதில் மாதாவை விட பிதா முக்கியமானவர். ஆக we have a responsible role in our children's lives. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உருவாவதிலே எவ்வளவு முக்கிய பங்கை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எங்க இதெல்லாம் உணர்றோம்? எதையோ ஒண்ணு பேசினேன், ஏதோ ஒண்ணு செஞ்சினேன், எப்படியோ ஒண்ணு. இன்னைக்கு பெரும்பாலான இளைய தலைமுறையினருடைய குற்றச்சாட்டு என்ன? பெரியவர்களை குறித்து, சார் என்ன சார் அவங்க எல்லாம் யோகியா, என்ன சார் அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. they don't talk sensibleன்றாங்க ஆங்கிலத்தில். they don't talk sensible. ஒரு அறிவுபூர்வமாக தெளிவாக பேசக்கூட தெரியல. இவங்க எல்லாம் இன்னத்துங்க பெரியவங்களா இருக்கணும், முதியவர்களா இருக்கணும். ஐயோ வானா சார்ன்றாங்க. we don't seems to be sensible to our younger generation. they are not willing to listen to us. சதான் போயா, உன் யோகிதை தெரியாதா, there ends the matter. அவ்வளவுதான், தூக்கி போட்டுறான். கருமையானவர்களே, விசுவாசத்தின் 2 பிரதிபலிப்புகள் நம்முடைய பேச்சு. ஆண்டவர் மத்தேயு 12:34 சொன்னார், இதயத்தின் நிறைவால் வாய் பேசும். அது பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் சொல்றாருன்னா ஆண்டவர் சொல்றதுதான். ஆக எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த நெருக்கடியா இருக்கட்டும், எந்த நிர்பந்தமா இருக்கட்டும், என்னுடைய பேச்சு என்னுடைய இருதயத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குதுங்களா? அதனால்தான் யாக்கோபு சொல்றார், தன் நாவை அடக்காதவன் பூரண புருஷனாக இருக்க முடியாது. he cannot be a perfect man. தெளிவா சொல்லிட்டேன் 2வது வசனத்தில். அந்த பெர்ஃபெக்ட்னஸ், பெர்ஃபெக்ஷன், பூரணத்துவம் என்பதை யாக்கோபு வார்த்தையில கொண்டாந்து நிறுத்திட்டாரு. நீ என்ன வார்த்தை சொல்ற, அதான்ப்பா உன்னை யாருன்னு முடிவு செய்து. வேற யாரும் உன்னை முடிவு செய்ய வேண்டியதில்லை. nobody needs to judge you. the very spoken word judges you. உன்னையே உன் வார்த்தை நியாயம் தீர்க்குதுன்ட்டார். மற்றவங்களாம் உன்னை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அழகான உண்மைகளை சொல்லுகின்றார். 3ஆம் 4ஆம் வசனத்துல உதாரணங்கள். குதிரைக்கு நாக்கு உள்ள இருக்குதுங்க, கப்பலுக்கு சுக்கான் வெளியே இருக்குதுங்க. என்ன சொல்றாரு யாக்கோபு? அதாவது நாக்கு என் உடலின் ஒரு உறுப்பு, உட்புறத்தில் இருப்பது. ஆக என்னுடைய உட்புறத்தின் நெருக்கதிலினாலே நாக்கு செயல்படக்கூடாதுங்க. எனக்கு கோபம், எனக்கு பகை, எனக்கு பெருமை, அதனால என் நாக்கு செயல்படக்கூடாது. அதான் குதிரை. அதுக்கு போடு கடிவாளம்ன்ற. அழகா சிம்பிளா பேசுறாரு பாரு. போடுறோமா கடிவாளம்? கடிவாளத்தை போடலங்க, அப்படியே கடிச்சிடறோம். நாய் கடிக்கிறோம், வெறி நாய் கடிக்குது பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய பேச்சுகளினாலே மனிதரை கடித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபுல எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வருது பாரு. நீங்கள் ஒருவரை ஒருவர் உங்களுடைய வார்த்தைகளினாலே கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். போதுங்களா? எல்லாம் இருக்குதுங்க அதுல, நமக்கு தெரியாம இருக்கலாம். குதிரைக்கு நாக்கு உள்ள இருக்குது. சார் என்னுடைய வெறியினால அதுக்கு போடு கடிவாளம்ன்ற. அதுக்கு கடிவாளம் போட கற்றுக்கொள். கப்பலுக்கு சுக்கான் வெளியே இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன அருமையான ஒரு சிந்தனை பாருங்க. அதாவது வெளியின் நிர்பந்தம். ஏன்பா பொய் சொன்ன சார்? எல்லாரும் பயந்துட்டேன் சார், அதனால பொய் சொல்லிட்டேன் சார். என்னப்பா சாட்சியில பொய் சொல்லிட்டேப்பா? ஆமா சார், என்ன பண்றது தெரியல. You should not blame the circumstances. ஏன்பா பேதுரு இயேசுவை மறுதலிச்சுட்ட? ஐயோ என்ன சார், பிரதான ஆசாரிய மண்டபத்துல வேலைக்காரிகிட்ட மாட்டிக்கினா நான் பொய் சொல்லாம என்ன சார் சொல்றது? இதுதான் ஒரு ஞானமா? ஏங்க இதுதான் விசுவாசியா? பேதுரு ஏங்க மறுதலிச்சா? பிரதான ஆசாரனுடைய வீட்டில குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு வேலைக்காரி வெளியே, நாக்கு இல்லைங்க வெளியே இல்லீங்களா, சுக்கான். ஆக வெளி சூழ்நிலைகளினாலே, வெளி பிரஷர், வெளிப்புறத்தின் நிர்பந்தத்தினாலே நான் பொய் சொன்னேன், நான் இப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன்னு சொல்லுங்கிறீங்க பாருங்க. இது பிரயோஜனமற்ற ஒரு விஷயம்ன்றாரு யாக்கோபுங்க. நான் சொல்லலைங்க, யாக்கோபு சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், என்னுடைய நாக்குக்கு கடிவாளம் போட எனக்கு தெரியுமா? எதிர்க்கின்ற சூழ்நிலை, அதுதான் சரியானது. in an opposing situation, how to guide my life. இது கடுமையான புயல்கள், கடுமையான சூறாவளியின் மத்தியிலே அந்த கப்பலை வழிநடத்துகிற ஒரு சுக்கானாக என்னுடைய நாக்கு செயல்படுகிறதா? அல்லாட்டி
சும்மா இருக்கிறவங்களாம் வம்புக்கு இழுத்துன்னு அடி வாங்கின்னு போயின்னுக்கிறாங்க. நம்முடைய வாயினா நுழலும் தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த கருமையானவர்களே, நாவும் ஞானமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது. அது இன்றைக்கு காலையில நாம் ஞானத்தை குறித்து படிக்க போவோம். சரி, வேகமாக 3 உண்மைகளை அதன் அடிப்படையிலே, அதாவது 3 குறிப்புகளை ஞானத்தின் அடிப்படையிலே நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ஒரு கேள்வி கேளுங்க, எனக்கு எதுக்கு சார் ஞானம் தேவை? அப்படி ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா நீங்க? ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருப்பீர்களா? நீதிமொழிகளை நீங்க சீரியஸா படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அன்போடு கேட்கிறேன். வாலிபரை நான் கேட்கிறேன், have you taken the proverb seriously? எத்தனை முறை அந்த ஞானத்தை வலியுறுத்தி 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 அந்த நீதிமொழிகள் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்தவங்களிடத்துல பேசுறேன், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட இடத்துல பேசுறேன். நம்ம வாசித்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் என்ன அற்புதமான ஒரு பகுதிங்க. என்ன, what a wise counsel we have. Are you serious about that? கடவுள் உனக்கு சொல்லித்தர விரும்புகிறார். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் தம்முடைய சாட்சியாக இந்த உலகத்திலே உன்னை நிறுத்த விரும்புகிறார். அதற்காக என்ன அற்புதமான ஆலோசனைகளை தேவன் தந்திருக்கிறார். அதை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எத்தனை நீதிமொழிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை அங்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது? வாலிப வயசுல சார் நான் பெரிய விசுவாசி, சார் நான் ரட்சிக்கப்பட்ட, அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் வானான்னு சொல்ல. Word of God should mold our life. இளமையில் கல் 5 வளையும், வளையாதது 50 வளையாது. இந்த ஃபார்மேட்டிவ் ஏஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய பண்புகள், நம்முடைய தன்மைகள் உருவாக்கப்படுகின்ற அந்த இளம் பருவத்திலே கடவுளுடைய வசனம் உன்னை உருவாக்கினதா? என்ன அழகாக, என்ன அருமையாக. சார் இதெல்லாம் படிச்சுட்டு புறஜாதியா ஞானியா இருக்கிறான் சார். There are so many Hindus who regularly reads the Bible. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எத்தனையோ இந்துக்கள், எத்தனையோ புற மதஸ்தர்கள். போன வாரம் கூட ஒரு சகோதரரை சந்தித்தேன். நம்ம ரயில்வேல ஒர்க் பண்ணுகிற ஒரு சூப்பர்டென்ட். ஐயா, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு அருமையானது ஐயா. ஒரு இந்து அவன்லாம் சாட்சி சொல்றான் கர்த்தருடைய வசனத்தை குறித்து. நம்ம சொல்ல மாட்டேன்றோமே. ஏன் எனக்கு ஞானம் தேவை? நான் இந்த இடத்துல குறிப்பாக வாலிபர்களை மையப்படுத்த விரும்புகிறேன். அதனால வயோதிபருக்கெல்லாம் ரொம்ப ஞானம் இருக்குதுன்னு நான் ஐ எம் நாட் டேக்கிங் ஃபார் கிராண்டட் தட் எவ்ரி ஓல்ட் பீப்புள் ஹேஸ் a wisdom. நோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஞானம் என்பது தேவனுடைய ஊற்றிலிருந்து வர வேண்டிய தேவனுடைய கிருபையின் ஈவு. எதற்கு எனக்கு ஞானம் தேவை? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டு மேக் த ரைட் சாய்ஸ், த ரைட் டிசிஷன். முதல் காரியம், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு பிரச்சனையிலும், எந்த ஒரு காரியத்திலும் நான் சரியானதை தேர்ந்தெடுக்க, கடவுளுக்கு பிரியமானதை தேர்ந்தெடுக்க, நன்மையானதை தேர்ந்தெடுக்க எனக்கு ஞானம் வேணும். அது இல்லாதவன் தான் முட்டாள்னு அர்த்தம். There is the matter. உங்களுடைய தெரிந்தெடுப்புகள் சரியானதாக, நன்மையானதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு என்னமா தேவை? ஞானம் தேவை. உன்னுடைய தெரிந்தெடுப்பு அப்படி இல்லைல்ல, உனக்கு எது இல்லைன்னு நிரூபிக்குதுங்க. ஞானம் இல்லை. அது முன்ன இதுல தான் ஆர்கியூ பண்ண வேண்டியது என்னங்க இருக்குது? ஏன் சார்? ஆமா, எவ்ரிடே we make decision. ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். செருப்பு வாங்குறதுல இருந்து தீர்மானம் எடுக்கிறேங்க. நீங்க செருப்பு வாங்குறீங்களா இல்லீங்களா? வாங்குறோமா இல்லீங்களா? செருப்பு வாங்குறதுல இருந்து நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் சரியானதா? Do you have the discerning spirit to make the right choice? ஒருவேளை வயதானவரிடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் துக்கப்படுவீர்களானால், ஐயோ நான் தவறான தீர்மானத்தை எடுத்தேன், நிர்பந்தத்தினால் எடுத்தேன், இவர்கள் பேச்சை கேட்டு எடுத்தேன், இந்த காரியத்துக்காக நான் எடுத்தேன் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு அதிலே தோல்வி அடைந்திருப்பீர்களானால், அந்த தோல்விக்கு காரணம் உங்களுடைய தவறான தீர்மானம். If you have a regret over the past, then you made a wrong choice. Finished. ஆக ஞானம் நமக்கு தேவை. I cannot live without wisdom. சரிங்களா? 2, எதற்கு எனக்கு ஞானம் தேவை? அதே தேர்ந்தெடுப்புல இன்னொரு பகுதி, வெளி தோற்றத்தினாலே நான் ஏமாற்றப்படக்கூடாது.
திருப்பி நான் வாலிபருக்கு அதை பேசுறேன். இது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி. இன்றைக்கு வெளி தோற்றத்தினாலே ஏமாற்றப்படுகின்றோம், ஏமாறுகிறோம். ஐயா ஏமாந்துட்டேன் சார், ஏமாந்துட்டேங்க. எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க, எத்தனை பெற்றோர் கண்ணீர் விடுறாங்க, எத்தனை நபர்கள் கண்ணீர். ஏமாந்துட்டேன் சார். ஏன் ஏமாந்துட்டீங்க? வெளி தோற்றம் இல்லைங்களா? பகட்டான, ஆடம்பரமான, பளபளப்பான, மின்னுகின்ற, கவர்ச்சியான காரியங்களை கண்டு தீர்மானித்தேன். படுப்பா மாயையிலிருந்து. அந்த நீதிமொழிகள்ல என்ன அழகா சொல்ற, ஆண்டவரே என் இதயத்தை மாயையிலிருந்து, மாயையை காணாத படிக்கு என்னை நீர் விலக்கி காத்துக் கொள்ளும். ஞானம் தேவை. 3, ஏங்க ஞானம் தேவை? இந்த உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். ஆகவே இந்த உலகத்தை நம்பி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த உலகத்துக்குரியது அனைத்தும் மாயையானது. மாயை, மாயை, எல்லாம் மாயை. எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி. சார் இதை நம்பிட்டேன் சார், அதை நம்பினேன் சார், இதை நம்பணும் சார், இந்த ஆண்டவர் ஏதாவது என்னைக்காச்சும் சொன்னாரா இந்த உலகத்தை நம்பி வாழுப்பான்னு சொன்னாரா? இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றி. அப்ப நம்ம திருப்பி திருப்பி என்ன செய்யறோம்? இந்த உலகத்தை நம்புகிறோம். ஏன்னா அது ரொம்ப உண்மையா தெரியுது. இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து ரொம்ப பெருசா தெரியுது. இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள், பணங்கள் ரொம்ப உண்மையா தெரியுது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ரொம்ப இட் இஸ் சோ வேல்யூபிள். சோ we make the wrong choice. தவறான தீர்மானத்தை எடுக்கிறோம். இதை நம்புகின்றோம் இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை நம்பாதப்பா, எதையும் நம்பாத. எல்லாம் நல்லதா இருக்கலாம், ஆனா இவைகளை நம்பி நான் வாழக்கூடாது. அந்த ஞானத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? எல்லாம் நல்லதுங்க. அப்படியே நான் சொல்லிட்டே போலாம். எத்தனை பேர் சொத்துக்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். எத்தனை பேர் தங்களுடைய துணைவர்களை, அதாவது லைஃப் பார்ட்னர்ஸ், இன்னைக்கு துணைவர்களால கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போயிருக்க. என் பிள்ளை காப்பாற்றான். மார்ச் மாசம் சாலமோன் என்கிற ஒரு வயதான தகப்பன் மரித்து போனார். கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு. 80 வயசுல கூட பாட்டு பாடுவார் ஆராதனையில். ரொம்ப சின்சியர் மேன், வெரி வெரி சின்சியர், சிம்பிள் மேன். அவருடைய வாழ்க்கை கண்ணீரோடு முடிந்தது. என்னங்க, என் பையனை நம்பினேன் சார், என் பையனுக்காக எல்லாம் செஞ்சேங்க. அங்கதாங்கிறார். ஹார்ட்லி 2 months என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டான் என் பையன். என் பையன் ஒருவேளை சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டான் சார். என் வீட்டுல அடி வைக்காத, போயா வெளியா, கெட் அவுட். இடிஞ்சிடறோம்னு சொல்றோம் பாருங்க. அந்த வார்த்தை புரியுதுங்களா? அப்படியே இடிஞ்சிட்ட சார்னு சொல்றோம் பாத்தீங்களா? தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் டு பிரதர் சாலமன். அது சும்மா ஒரு உதாரணங்க, 100 உதாரணம் சொல்ல முடியும் எனக்கு. ஐ கேன் சே 100 illustrations. பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போன பெற்றோர்கள் எத்தனை பேர் வேணுங்க? ஐ கேன் கிவ் யூ லிஸ்ட் ஆஃப்டர் லிஸ்ட். அவ்வளவு குடும்பம் எனக்கு தெரியும். போயா வெளியா, கெட் அவுட். நீ பெத்த தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, வெளியே போ. இதை நம்பி ஆண்டவர் உங்களை வாழ சொன்னாருங்க. என்ன நம்பி வாழுப்பாங்க. நீ சும்மாக்கதெல்லாம் நம்பி நிக்கிற. விஸ்டம், we lack wisdom. ஆக உலகத்தை நம்பி வாழாதபடி அது எதுனா இருக்கலாம். பொய்யானது, பொய்யான நம்பிக்கையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டாம். பொய்யான நம்பிக்கையை நான் கொள்ளாத படிக்கு நான் கடவுளை நம்பி வாழ்வதற்கு எனக்கு ஞானம் தேவை. 4 மிக ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இல்லைங்களா? 1 யோவான் 2:15. ஆமா, அன்பு யாரிடத்துல எங்க கூறணும்? என்ன சார், பெத்த புள்ள மேல அன்பு கூறாம யார் மேல அன்பு கூறுதுன்னு கேக்குறீங்களா? ஆனா அந்த அன்பு கூறுங்கம்மா. அந்த அன்பு கடவுளுக்கு மேல போயிடக்கூடாதுங்க. அதான் தப்பு. அதுதான் லூக்கா 14:25 சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது அவன் வெறுக்காவிட்டால்னா எனக்கு கீழே தான் அவங்க எல்லாம். எனக்கு மேல இல்ல. அதாவது கடவுளுக்கு மேல இல்ல அப்பா அம்மா, கடவுளுக்கு மேல இல்ல மனைவி மக்கள், எல்லாம் கீழே. அந்த ஞானம் இல்லையா? சரிங்களா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத படிக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை நான் எதின் மேல அன்பு வைக்க வேண்டும். நிலை மாறாத கடவுள் எனக்காக தம்மை தாமே கடைசி சொட்டு ரத்தம் வரை தியாகம் செய்த ஆண்டவர் மீது நான் அன்பு செலுத்த வேண்டும். இந்த கடவுள் மாறிடுவாரா? அவருடைய அன்பு மாறுமா? நம்முடைய அன்பை அவர் தள்ளிவிடுவாரா? ஒருபோதும் தள்ளிவிடும். We need wisdom to have the right
கைண்ட் ஆஃப் லவ். அன்பு இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்கம்மா. ஆனா எந்த அன்பு தான் இப்ப கேள்வி. அந்த அன்பை உங்களுடைய ஞானம் கண்டுபிடித்ததா? என்னிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம வரோம். என்ன சார் எனக்கு ஞானம் தேவை? இன்னும் கொஞ்சம் பேருக்கு இன்னொரு விதமான பிரச்சனை இருக்குது. என்னங்க பிரச்சனை? கவலை. அந்த கவலையோடு சேர்ந்து வருகிற பயம், கவலை, ஒரிஸ். ஆக ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரத்துல என்ன அழகா சொல்றார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை, வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இந்த பிள்ளைங்க கூட அந்த பாட்டு தான் பாடினாங்க. வானம் நீல வானம், கடல் நீல கடல், வானத்துல பறக்கிற பறவையோ கடலிலே நீந்துகிற மீனோ எதை குறித்து கவலைப்படுதா, பயப்படுதா? இல்ல. ஏன்? ஞானம். அவைகளை பிழைப்பூட்டுகிற உங்கள் பிதா புஷ்பங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப we need wisdom, ஞானம். என்னை சிருஷ்டித்த கடவுள், என்னில் அன்பு கூர்ந்த கடவுள், எனக்காக ஒரு நித்தியத்தை வைத்திருக்கின்ற ஒரு கடவுள் என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கு. அவ்வளவுதான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் நன்மை, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பாக்கியம். அவ்வளவுதான். கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். He knows everything. அப்படிதானமா நீங்க குழந்தைக்கு தாய் கொடுத்துனுக்கிறா, குழந்தை கேட்கறதெல்லாம் கொடுத்துனுக்கிறேன் இல்லீங்களே. The mother knows how to feed the child. அதோட நிற்கிறேன்றார். இவைகள் எல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார். நீ தேடி நிற்காதப்பா, நீ தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதித்தை. அப்ப ஞானம் எவரி. அங்க யாக்கோபு அந்த ஒரு ஞானன்ற ஒரு வார்த்தையில எவ்வளவு விஷயத்தை அப்படி சேர்த்து சொல்லிட்டாருங்க. எதுக்கு நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இல்லீங்களா? 6வது விஷயம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்க 2 உண்மைகளை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு முன் வைக்கிறார். ஏன் நமக்கு ஞானம் தேவை? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள். ஆக எனக்கு ஞானம் தேவை. எதற்குப்பா? டு redeem the time. ஆங்கிலத்துல redeem the time வரும். காலத்தை மீட்டுக் கொள்வதற்காக. மீதி பேரெல்லாம் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். அழிந்து போகிறவைகளுக்காக, திருப்தி செய்யாதவை, காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாக மனிதரை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்தி நாம் காலத்தை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஸ்பர்ஜன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், earn as much as you can but never stop there, give as much as you can. ஆனா இன்னைக்கு உலகம் நமக்கு என்னமா கத்து தருது? earn as much as you can and enjoy as much as you can. அதானப்பா சொல்லி கொடுக்குது உனக்கு. அது ஞானமா? எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. எதுக்குப்பா சம்பாதிக்கணும்? எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவி. அது இந்த உலகத்தினுடைய போதனை. கடவுளுடைய போதனை என்ன? எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு. கொடுத்துட்டீங்களா? அதான் ஆதாயப்படுத்துறது. 1 கொரிந்தியர் 8:9 சரிங்களா? வாரி இறைத்தான், அவனுடைய ஊற்றுக்கள் குறைந்து போகவில்லை. அதான் தேவனுடைய உண்மை ஞானம். சரிங்க. ஆதாயப்படுத்துதல், காலத்தை, மனிதரை, நேரத்தை, வாய்ப்புகளை எல்லாவற்றையும் நான் ஆதாயப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். நீங்கெல்லாம் துக்க வீட்டுக்கு போறீங்க, அருமையானவர்களை இறந்த போதெல்லாம் சும்மா பொருண்டு அழுறீங்க, அழுங்க. ஆனா அவங்களுக்கு கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் நீங்க ஆதாயப்படுத்தினீங்களா? அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? ஐயோ போயிட்டாங்களே கண்ணீர் விட்டுக்கிறீங்களே. அவங்க உயிரோடு இருந்த போது கடவுளுடைய சுவிசேஷத்தையும் கடவுளுடைய அன்பையும் பகிர்ந்து கொள்வதிலே ஆதாயப்படுத்தினீர்களா? அதுக்கு அதை பத்தி கவலைப்படுங்க. என்னத்துக்கு சும்மா கட்டி ஆகுதுன்னு. That is what redeeming means. Redeeming the time, the relationship. அப்புறம் தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு ஞானம் தேவை. பழைய ஏற்பாட்டில் ஒரு 4 மனிதர்களை பார்க்கிறோம். காயின் ஞானமற்றவனாக தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான். காயினை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது யாரை பார்க்கிறோம்? ஏசா தன்னுடைய ஞானமற்ற செயலினாலே சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூழுக்கு, அதான் சொல்றேன், இந்த உலக ஆதாயத்துக்காக விசுவாசத்தையும்
தேவனுடைய கிருபையை நான் விலை பேசக்கூடுமானால் அது எபிரேயர் நிருபத்துல என்ன மாதிரி சொல்லப்படுதுங்க. ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல வேசித்தனம் உள்ளவர்களாக இல்லாதிருங்கள். இவ்வளவு கடுமையான வார்த்தையை பரிசுத்தாவியானவர் பயன்படுத்துகிறார். அவன் பின்னால் கண்ணீரோடு தேடியும் அதை அவன் பெறவில்லை. அந்த விஸ்டம் இல்ல பாருங்க. அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த காலத்தை அவன் இழந்து போனான். He failed to redeem the time. நீங்க அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எனக்கு கடவுளை விட, கிறிஸ்துவை விட, விசுவாசத்தை விட வேலை முக்கியம், அது முக்கியம், சொத்து, ஐயோ இது முக்கியம், இது முக்கியமாப்பா நம்ம நினைக்கிறோம். அப்புறம் என்னங்க ஏசுனா சின்ன மன்னிப்பு கேட்டாலாம் முடிஞ்சு போச்சு. இயேசுவே மன்னியனா எல்லாம் ஃபைல க்ளோஸ் பண்ணிடுறாரு இயேசுநாதரு. அப்படிங்களா? பண்றாரா இல்லையான்னு பார்க்கலாங்க. பார்க்க தானே போறான். நல்லா விளங்குதுங்களா? ஏசா பிற்பாடு யாருங்க? இன்னொரு மனிதன், ஞானமற்றவனாக வாழ்ந்த மனிதன் சவுல். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சவுலுடைய வாழ்க்கை. அவன் தவறு செய்து 20 ஆண்டுகள் அவன் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் நேரம் கொடுத்தாருங்க. அவன் ஆட்சியில அமர்ந்து 20 ஆண்டுகள் கடவுள் பொறுமையாக இருந்தார். தன்னுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுப்பான்னு செவி கொடுக்கவில்லை. அவனுக்கு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்படுது. உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி உன்னை விட உத்தமனிடத்துல கொடுக்கப்படும் சொல்லி 20 ஆண்டுகள் கடவுள் அவனுக்கு நேரம் கொடுத்தார் மனம் திரும்புப்பான்னு. திரும்பவே இல்லைங்க அவன். சவுல் 4வது நபர் ஆகாப் ராஜா. எலியாவினுடைய அதிசயங்களை கண்டவன், எலியாவினுடைய எச்சரிப்பை பெற்றவன், எலியாவினுடைய சாபத்தை பெற்றவன். மனம் திரும்பினானா? இப்ப ஞானம் எவ்வளவு முக்கியம்ன்றது பாருங்க. நம்ம 2வது குறிப்புக்கு வரலாம். சார் இந்த ஞானம் எப்படி சார் கிடைக்கும்? நல்ல கேள்விங்க. உங்க வாழ்க்கையில கேட்டீங்களா? முதலாவது கேள்வி, எதற்கு எனக்கு ஞானம் தேவை? நான் 7 காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஞானம் தேவை. சரியான தீர்மானம், தவறான தோற்றத்தை அல்லது தவறான தீர்மானத்தை தவிர்க்க எனக்கு ஞானம் தேவை. 3வது, இந்த அழிந்து போகிற உலகத்தை நம்பாதபடி வாழ எனக்கு ஞானம் தேவை. 4, விலையேற பெற்ற அன்பை, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவான். இந்த விலையேற பெற்ற அன்பை நான் போய் மனிதரிடத்திலும் பொருள் இடத்திலும் நான் வைக்கிறேன் பாருங்க. என்னை விட அறிவு கெட்டவன் எவனாச்சும் இருப்பானா? அங்க வச்சுனேன் ஐயோ ஐயோ நான் ஐயோ அது என்ன பண்ணா? எனக்கு கருமையானவர்களே, தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். 5, இந்த உலகத்தின் கவலையினாலும் பாரத்தினாலும் பயத்தினாலுமே வாழ்க்கை ஓஞ்சி போயிட்டுங்க. தூக்கமா வர மாட்டேன். ஏசி போட்டாலும் வரல, எது போட்டாலும் வரலங்க தூக்கம். ஏன் வருவாங்க? அப்படி சொல்றாங்க. தூக்கம் மாத்திரை போட்டாலும் வரல. அப்படிப்பட்ட நபர்களை நான் சந்திக்கிறேங்க. நீங்க சந்திக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படி இருக்கிறாங்க. ஏசியில இருக்கிறாங்க, டெய்லி தூக்கம் மாத்திரை தான், தூக்கம் மட்டும் வரமாட்டேன்றான். என்ன செய்யலாம்? ஏன்னா கவலை, பாரம், பயம். எப்படி சார் தூக்கம் வரும்? எப்படி வரும்? ஞானம். என் பரிகாரியாகிய கர்த்தர், the Lord is my shepherd, the Lord is Jehovah Jireh, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138. அது இல்லையா? அந்த ஞானம் இல்லையா? அதன் மேல விசுவாசம் இல்லையே. சொல்லிட்டீங்களா? அப்புறம் காலத்தை ஆதாயப்படுத்த தெரியல, தேவனுடைய சித்தத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கணும். இப்படின்னா எப்படி ஞானம் இருக்குங்க? சரிங்களா? சரி, ஞானத்தை எப்படி பெற்றுக் கொள்வதுப்பா? 3 உண்மைகள். இது பழைய ஏற்பாட்டில உண்மை, புதிய ஏற்பாட்டில உண்மை, இன்றைக்கு உண்மை. நம்ம வாசித்த நீதிமொழிகள்ல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக நோயிங் காட், fearing God is the beginning of wisdom. அதாவது என்ன அர்த்தங்கம்மா? கடவுளை நான் சிருஷ்டிகர்த்தராகவும் என்னை ஆண்டு நடத்துகிறவராகவும் என்னை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகவும் நான் பார்க்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு நான் எப்போதும் கணக்கு கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். living in his presence. What is the fear of God? Fear of God is living in the presence of God. கடவுளுடைய சமூகத்திலே இருக்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேன், வாழ்கிறேன், செயல்படுகிறேன், தீர்மானிக்கிறேன். அவ்வளவுதான். அது இருக்குதா? அதுதான் யோசேப்புக்கு இருந்ததுங்க. அதனாலதான் அவன் போத்திப்பார் மனைவியினுடைய கவர்ச்சிக்கும் வஞ்சக வலைக்கும் அவன் தப்பினான். தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஆமா,
ரியலைசிங் த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆக நானாக இந்த உலகத்துக்கு வரவில்லை, என்னை சிருஷ்டித்தவர் உண்டு, என்னை பாதுகாக்கிறவர் உண்டு, எனக்கு பரம தகப்பன் உண்டு, அவர் என்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை நியாயம் விசாரிக்கிறவராக. த ஃபியர் ஆஃப் காட் எனக்கு ஞானத்தை தருகிறது. என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? என்ன பிரச்சனைங்க அது? ஆக உங்க பிள்ளைங்களுக்கு என்னமா சொல்லி கொடுக்கணும்? கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்னு சொல்லி கொடு. சில நேரத்துல சில தாய்மார்கள் கர்த்தருக்கு பயப்படுறதை விட அப்பாவுக்கு பயப்படுறது சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? பையன் வளர்ந்த பிற்பாடு அவன் எடுக்கிறான் அப்பான்றான். கரெக்டுங்களா? இதெல்லாம் நடைமுறை உண்மைங்க. கடவுளுக்கு பயப்படுறத சொல்லி கொடுங்க. அப்பா கடவுள் ஒத்துருக்கிறாருப்பா, அவர் எங்கும் இருக்கிறார். அப்பா எங்க இருப்பாரா? அப்பா எல்லா நேரத்துல இருப்பாரா? கடவுள் இருப்பார். அவருக்கு சொல்லி கொடுங்க. அப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ அவருக்கு பயப்படு. 2, ஞானத்தின் ஊற்று எதுமா? தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனம். கடவுளுடைய வசனமே ஞானத்தின் ஊற்று. நீதிமொழிகளும் சொல்லப்படுது, சங்கீதத்தில் சொல்லப்படுது, எல்லா இடத்திலும். The God's word is the source of wisdom. Source of wisdom. நான் ஞானமற்றவன், நான் மதி கெட்டவன், நான் சுய உணர்ச்சிகளினாலே வழி நடத்தப்படுகிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தையினாலே என்னை வழி நடத்தும். கடவுளுடைய வார்த்தை. 3, பரிசுத்த ஆவியானவர். நம்ம வாசித்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல, சரிங்களா, ஆண்டவர் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? அழகா 17ஆம் வசனம் பாருங்கம்மா. 17, பரத்திலிருந்து அருளப்படுகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்ச பாதம் இல்லாததாயும். இதுதான் என்னங்க? ஆவியின் கனி. இதே உண்மையை கலாத்தியர் 5 ஆவியின் கனின்னு சொல்லப்படுது. ஆகவே ஆவியானவரே ஞானத்தின் ஊற்று. அந்த ஆவியானவர் கர்த்தருடைய வசனமாகிய பொக்கிஷத்திலிருந்து நம்மை போதித்து, நம்மை உணர்த்தி, நம்மை கண்டித்து, நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறார். ஞானத்தின் பெறுவது எப்படி? ரியலைசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எனக்கு ஞானம் வேணும் சார் அப்படின்னா, ஐயோ நான் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறேன், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், கடவுள் எனக்கு உதவி செய்கிறார், கடவுள் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், கடவுள் என்னுடைய தகப்பனாயிருக்கிறார், கடவுள் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்படியே யோசனை பண்ணினே இருங்க. அப்ப உங்களுக்கு ஞானம் வருமா வராதா? வருமே. ரியலைசிங், ஆங்கிலத்தில் இல்லையா, ரியலைசிங் த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் காட் will bring you the fear of God. That is the beginning of the wisdom. ஆக பரிசுத்த பிரசனம் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கொண்டு வருகிறது. அந்த கடவுள் பயம் ஞானத்தை எனக்கு தருகிறது. நான் ஞானத்தை போய் தேடணும்னு அவசியமே இல்லை, கடவுள் தான் அது. நீதிமொழிகள் 8 அது சொல்லப்படுது. ரைட். 2 என்னமா பார்த்தோம்? தேவனுடைய வசனம் இல்லைங்களா? தேவனுடைய வசனம் என்ன அற்புதமானது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் அது போதுமானது. ஒரு போதும். சங்கீதம் 19 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. பில்லிகிராம் சொல்றார், நான் முட்டி போட்டு தான் பைபிள் படிக்கிறேன், ஒரு குழந்தையை போல நான் பைபிள் படிக்கிறேன். I go to the Bible as a babe. அவன் தாங்க மனுஷன். நம்ம என்ன நினைக்கிறேன்? எல்லாம் தெரியும் சார், எனக்கு எல்லாம் தெரியுங்க, என்சைக்ளோபீடியாவே நான் தாங்க. அப்புறம் எப்படிங்க கடவுள் போதிப்பாரு? எப்படிங்க சார் புத்தி சொல்வார் கடவுள்? அதே நீதிமொழிகளை போட்டுக்குது இல்லையா? ஆமா, பரியாசக்காரனுக்கு போதியாதே, அவன் உன்னை திருப்பி கொண்டு பரியாசம் பண்ணுவான். ஆக பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அழகாக அதை எடுத்து, எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன உணவு ஊட்ட வேண்டும், அந்த மாதிரி களஞ்சியம், தெய்வீக களஞ்சியமாகிய வார்த்தையிலிருந்து கடவுள் சரியான வசனங்களை, சரியான வாக்கு தத்தங்களை, சரியான விஷயத்தை அழகா அவர் கொடுக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செயல்படுகிறாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 139ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொன்னார், தேவனே உடைய ஆலோசனைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். Do you enjoy the counsel of the Holy Spirit? அதான் ஆவியின் நிறைவு. சரிங்கம்மா, நம்ம முடிவுக்கு வரலாம். ஆக
ஏன் எனக்கு ஞானம் தேவை, எப்படி நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படி ஞானத்தை பெற்ற மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறான்? 17-18 வசனத்தின்படி வாழுகிறான். சுத்தம் உள்ளதாயும் என்கிற பதத்தின் கருத்து சுயநலமற்றதாயும், அதான் அர்த்தம். வித்தவுட் செல்பிஷ் அம்பிஷன் ஆர் செல்பிஷ் கிராட்டிபிகேஷன், அதான் அதனுடைய அர்த்தம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். சுத்தம் என்ன? அல்ல என்னுடைய சுய பெருமை, சுயநலம், சுய லாபம் அது இல்ல. அதனால தானே சண்டை வருதுங்க. யோசனை பண்ணுங்க. முன்னால என்ன சொல்றாருங்க? 15-16 வசனத்துல இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானம் ஜென்ம சுவாபம் உள்ளது. 15 வசனம் இல்லைங்களா? அது லௌகீக சம்பந்தமானது, உலகத்துக்கு அடுத்தது. ஜென்ம சுவாபம் பாவ சாபத்துக்குரியது. அதோட நிறுத்திட்டாரா? யாக்கோபு நிறுத்தல. பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்து வந்த உடனே அடுத்த மேட்ரு என்ன வருது? வைராக்கியம், விரோதம், சண்டை, கொலை எல்லாம் வருது. வரும். வந்துச்சா? வந்துச்சு. ஏன்னா சுயம், நான் நினைக்கிறது நடக்கணும். அதுக்கு பேரு ஞானம் இல்லை. என்ன யோசனை பண்ண அங்க போட்டிருக்குதா இல்லையா? சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கருமையானவர்களே, பரலோகத்தின் ஞானம் சுத்தம் உள்ளதாயும், இரண்டாவது சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும். சாந்தம் என்பது ஆங்கிலத்தில் ஜென்டில், அதுக்கு இன்னொரு மீக்னஸ், தமிழ்ல இணக்கம் உள்ளதாயும் கற்றுக்கொள்ளுகிறதாயும் இருக்கா. என்ன அருமையான பண்புகள். இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் போது இந்த பண்புகளை நீங்க பார்க்கலாமே. அவருடைய சாந்தம், அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை, அவருடைய சுயநலமற்ற, அதாவது ஆங்கிலத்தில் செல்ஃப் அசர்ஷன் சொல்லுவாங்க. என்னுடைய சுயத்தை நான் வலியுறுத்துவது. ஏசாமி அதெல்லாம் ஏதாச்சும் செஞ்சாரா? என்னப்பா செய்யற? செய்தியா? நியாயம் தீர்க்கிற நியாயம் தீரு, சிலைவுக்கு ஒப்பு கொடுக்கிறே ஒப்பு கொடு, அடிக்கிறியா அடி, எதுனா செய்வா. அதாவது தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை என்பது அல்ல கருத்து, அல்லது தீமைக்கு உடன்பட்டார் என்பது கருத்தல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக, பாவ பரிகாரியாக நான் சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டும். தேவ சித்தம் அது. என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது நிறைவேறுதா? நிறைவேற்றும்பா. அவ்வளவுதான விஷயம். இரக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் நீதி ஆகிய கனியை தருவதாயும் காணப்படுகிறது. எங்கு பகை, விரோதம், மனக்கசப்பு இதெல்லாம் இருக்குதோ அங்கு மன்னிப்பு, இரக்கம், சமாதானம், அன்பு ஆண்டவர் தமது ஞானத்தினாலே தமது பிள்ளைகள் மூலமாக கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஞானத்தின் மூலமாக நாம் நீதியை விளைவிக்கிறவர்களாக, சமாதானத்தை விளைவிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ, நமக்குள் சமாதானம், நம் மூலமாக சமாதானம், இந்த சமாதானமற்ற உலகத்திலே சமாதானம். அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதனால்தான் நீங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? பீஸ் டாக் என்று அங்க சமாதானத்துக்கு மக்கள் வர வேண்டுமானால் அது இஸ்ரேல் லீபனான் ஆனாலும் சரி, இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆனாலும் சரி, இல்ல ஈராக் ஈரான் ஆகி வேறெவர் தி சிச்சுவேஷன் மே பி, என்னமா நடக்கணும்? ஞானம் என்ன? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற, ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற, ஒருவருக்கொருவர் இணக்கம் என்பது விட்டு கொடுத்தல், விட்டு கொடுக்கின்ற அந்த பண்பு அங்கு வரும்போது நீதி, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதுங்களா? தலைவனிங்க நாம ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நமது வாழ்க்கையின் மூலமாக சமாதானம். தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய பரலோகத்தின் தெய்வீக ஞானத்தை நமக்கு தருகிறார். கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்தின் பயமுறுத்தல்கள், இந்த உலகத்தின் எதிர்ப்புகள், இந்த உலகத்தின் மாயைகள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம காக்கப்படுகிறோம். ஆக ஞானத்தினாலே நாம் விதைக்கும் போது அல்லது செயல்படும் போது இல்லைங்களா, நீதியாகிய கனியை, சமாதானமாகிய பலனை நாம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கனிகள், சமாதானத்தை நாம்
அனுபவிக்கிறோமா? தேவனுடைய உடன்படிக்கை நினைவு கூற வந்திருக்கிற நாம் இந்த சமாதானத்துக்காக, நல் உறவுக்காக, குடும்பமானாலும் சரி, எதுவானாலும் சரி, தனி நபர்களானாலும் சரி, ஆர் வி த பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய நடக்கையின் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக சமாதானம் வருகிறதா? அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையற்ற கொந்தளிப்புகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பயங்கள், தேவையற்ற ஆசைகள், இவைகளினாலே நாங்கள் வழி நடத்தப்படாமல் பரம தகப்பனாகிய உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக, நீர் எங்களை தாங்கி சுமந்து நடத்த வல்லவர் என்பதை ஆழமாக உறுதியாக நாங்கள் நம்பினவர்களாக எங்களை உமக்கு சமர்ப்பிக்க உதவி செய்யும். உம்மை அறியாத இந்த உலகத்திலே, தீமைகள் பெருகுகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக, சமாதானத்தின் பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.